தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு மாநிலம் தழுவிய உயர்கல்வி மாநாடாக கோவையில் நடத்துவதற்கு தேர்ந்தெடுத்த முஸ்லிம் கல்வி இயக்கத்திற்கும் எனது அன்புக்குரிய சகோதரர் சலீம் அவர்களுக்கும் நான் கோயம்புத்தூர்காரன் என்ற அடிப்படையில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாராளமா இதுக்கெல்லாம் கைதட்டலாம். இஸ்லாத்துல கைதட்டக்கூடாதுன்னு யாரும் தடை விதிக்கல. இன்றைக்கு நம்ம மத்தியில் காரணம் எது கைதட்டுவது? சார் சொன்னார் கைதட்டுவது எதற்குன்னு சொன்னார். ஒண்ணு. இன்னொன்னு, கைதட்டுவது நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை பேச்சாளர் புரிந்து கொள்வதற்காகவும் கைதட்ட வேண்டும். இல்லைன்னா நாங்க ஏதோ சாமி சில முன்னால பேசுற மாதிரி ஆயிரும். உண்மைன்னு இருந்தா இன்றைக்கு நமது மத்தியில சுல்தான் அகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் பேசுறார். அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை! அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்ததே நான் எனக்கு பெருமை என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் அவர் பேசுகிற போது அவருடைய அருமை நமக்கு தெரிவது இல்லை. முதலில் நான் சலீம் அவர்களுக்கு என்ன சொல்வது என்று சொன்னால், நான் ஒரு 25-30 ஆண்டுகளாக அவரை பார்த்து வருகிறார். தொலைக்காட்சி எனக்கு அறிமுகம். அவரை சந்திப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்னை தெரியாது. அவரை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துகிறார். ஒன்று தெரியுமா, சலீம் அவர்கள் எனக்கு தொலைபேசியில் அழைக்கும் போதெல்லாம் நான் நினைத்துக் கொள்வேன், அவர் சொல்லுகிற தேதியில் நான் கலந்து கொள்ள வேண்டும், எந்த வேலையும் எனக்கு இருக்கக்கூடாது என்று நான் நினைத்துக் கொண்டுதான் அவர் தொலைபேசியே நான் எடுப்பேன். காரணம் நிறைய உண்டு. இன்றைக்கு நமது சமூகத்தில், குறிப்பாக நமது சமூகத்தில் மார்க்கத்தை பற்றி சொல்லுவதற்கு நிறைய அறிஞர்கள், பேரறிஞர்கள் இருக்கிறார். அத்தையாற்றில் விரலை ஆட்டுவது கூடுமா, நீட்டுவது கூடுமா என்று சொன்னால் 200 பேர் பேசுவதற்கு இருக்கிறார். தொப்பி போட்டு தொழுவது கூடுமா, தொப்பி போடாமல் தொழுவது கூடுமா என்று சொன்னால் இந்த பக்கம் 100 ஹதீஸ், இந்த பக்கம் 100 ஹதீஸ் எடுத்து பேசுவதற்கு ஆட்கள், அறிஞர்கள் இருக்கிறார். நான் குறை சொல்லவில்லை, இருக்கிறார். ரமலானில் தராவி 8 ரக்காயத்து தொழுவதா 20 ரக்காயத்து தொழுவதா என்று சொன்னால் ரம்ஜான் மாதம் முழுவதும் அது தொடர்பாக வாதங்கள் நடத்தி கொண்டே இருப்பதற்கு இஸ்லாத்தில் நல்ல அறிவு உள்ள பேரறிஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் அடுத்து என்ன படிக்க வேண்டும், தடையிலிருந்து வாழ்வதற்கு இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை என்று சொல்லி தருவதற்கு தமிழ்நாட்டில் சிஎம்என் சலீம் அவர்களை தருவ ஒருவருமே இல்லை என்பதுதான் கண்கூ. தொடர்ந்து ஒரு மனிதன் 25 ஆண்டுகளாக வேறு எதையும், நான் ஒரு ஆங்கில புத்தகத்தில் படித்தேன், மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் do one work at a time. 2 குதிரையில் நீ ஒரே நேரத்தில் பயணம் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். நாம் அஷ்டாவதானி ஆக முடியாது, நாம் சதாவதானி ஆக முடியாது. அது 1001 தான் வர முடியும். ஒரு பணியை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி முஸ்லிம் கல்வி இயக்கத்தில் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிற சலீம் அவர்கள் இன்றைக்கு அடுத்த தலைமுறையை ஆளுமை மிக்க தலைமுறையாக மாற்ற வேண்டும் என்பதற்கான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துகிறார். நான் யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை, நாம் இஸ்லாமியர்கள் தொடர்பான நிகழ்வுகளில் அழைத்து சென்றால் ஹைகோர்ட் ஜட்ஜை கூப்பிட்டு வருவோம், அமைச்சரை கூப்பிட்டு வருவோம். இந்த ஜமாத் ஆபீஸ்ல உட்கார்ந்தா என்ன தோணுதுன்னு தெரியல, சீட்டை யாருமே விட மாட்டாங்க. வந்திருப்பவரை வரவேற்பதற்கு கூட தோணாது. அவர் 10 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் முதல் வரிசையில் உட்கார்ந்தால் இடத்தை விடுவதற்கு யாருக்குமே முஸ்லிம்களின் மனசு வராது. எல்லோரும் நாளை இறந்தால் அருணா கயிறை கூட அறுத்து விட்டுத்தான் புதைக்க போகிறான் என்று உபதேசம் செய்கிற நாம் ஒரு சேரை மற்றவங்களுக்கு கொடுக்க மனசு வராது. உண்மையிலேயே சுல்தான் அகமது இஸ்மாயில் சார் ஏன் முதலமைச்சர் அவரை திட்டக்குழுவில் போட்டிருக்கிறார் என்பதையும், ஒவ்வொருவரையும் நியமிக்கிற போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
எவ்வளவு அக்கறை கொண்டு தமிழ்நாட்டில் தகுதி உள்ளவர்களை பதவிக்கு நியமிக்கிறார் என்பதையும் நமது சாரை திட்டப்போ தம்பி வெளியே வைக்கியா அவர் சொன்னார். தனியில் பேசுறப்போ வெளியே போகாதீங்கன்னு சொன்னார். எங்க அவரு ஒரு மணித்துளி தவற விட்டா என்ன போயிரும்னா, நான் சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தவன். அந்த மாணவனை அழைத்து 500 ரூபாய் பரிசளிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இப்ப அவர் வராததுனால அந்த பணம் நான் கொடுக்கல. எனக்கு மிச்சம்ங்கிறது வேற, அந்த பையன் மிஸ் பண்ணிட்டாருன்னா கரெக்டுங்களா? இது ஒண்ணுதான் அவரு சொன்னது. அப்ப தம்பி அப்பாஸ், கோட்டை அப்பாஸ் வந்திருக்கிறார். நம்ம கோயம்புத்தூர் பழைய கமிஷனர், போலீஸ் கமிஷனர் கே விஸ்வநாதன் சாரும் பழைய டிஜிபி ரிட்டையர், நானும் கலந்துக்கிறோம். சலீம் சார் வரணும்னாரு. நேற்று முந்தானத்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த இரவு கிளம்பி வந்து இப்போ நான் அப்படியே பை கார் திருநெல்வேலி போக போகிறேன். ஆனால் எனக்கு என்னன்னா, அவருக்கு கூப்பிட்றப்போ எனக்கு இவ்வளோ பேர் கோயம்புத்தூரில் இவ்வளவு சீக்கிரம் வருவாங்க நான் நம்பலை. உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவிக்கணும். எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. காரணம், ஈதுமுலன் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஒரு 15 நாளைக்கு முன்னால் சென்னை ஒரு இடத்தில். ஈதுமுலன் நிகழ்ச்சி 5 மணிக்கு வர சொல்லி போட்டிருந்தாங்க ஃபைல்ஸ் மஹாலில். அப்போ நான் சொன்னேன், சார் ஆஃபீஸ் 5:30 மணிக்கு தான் எனக்கு முடியும், நான் முடிச்சுட்டு 6:30க்கு தான் வருவேன். காரணம், நேரத்தில் நாம் தாமதமாக நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் வர முடியாது என்று சொன்னால் காரணத்தை சொல்லிவிட வேண்டும். நான் 6:30 மணிக்கு வந்து விடுகிறேன், வந்துடுங்க மகிழ்ச்சி சொல்லுதெல்லாம். அது வரைக்கும் நாங்கள் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். நான் மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறப்போ நான் லேட்டாக வந்துட்டேன்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. 5 மணிக்கு அழைப்பு போட்டால் 5 மணிக்கு வந்துடுவாங்க. நான் தாமதமாக வந்து இழுத்துக் கொள்ளக்கூடாது. எனவே உங்களோட முதலிலேயே சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு நான் போனேன். மகரீர் தொழுகைக்கு என்னோடு சேர்ந்து 3 பேர் தொழுதாங்க. 6:30 மணிக்கு நான் போறேன், என்னோடு சேர்ந்து 3 பேர் தொழுதார்கள். சார் டீ குடிக்கலான்னு கேட்டாங்க. சரிங்க சாப்பிடலாங்க. 7:30 மணிக்கு தொடங்கும். மற்றும் ஃபஜ்ர் நேரத்தில் தான் ஃபஜ்ர் தொழுகை, லுஹர் நேரத்தில் தான் லுஹர் தொழுக வேண்டும். இறைவனை வணங்குவதற்கு கூட நேரம் வகுத்து கொடுத்த இஸ்லாத்தில் 5 மணிக்கு நிகழ்ச்சி என்று சொல்லி 7:30 மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்கினால் இந்த சமூகம் எப்படி உருப்படும் என்றுதான் நான் கேட்கிறேன். காரணம், லுஹர் தொழுகை சாதான் சொல்றாரு. லுஹர் தொழுகையை 2 மணி நேரம் கழிச்சு தாமதமாக தொழுதா அஸ்தரு. தாமதமாக நாம் ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் யூ மிஸ் தி பஸ். அந்த வாய்ப்பை மீண்டும் நாம் பெற முடியாது. நேற்று உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் 2 மணிக்கு வக்ஃபு மசோதா வருகிற போது வாதம் தொடங்குகிற நேரத்தில் சொன்ன வார்த்தை லேட் கமர்ஸ் மிஸ் தி பஸ் தான். காலை 11 மணி வரை யாரெல்லாம் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்களோ அந்த வழக்கை நான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறேன். அதற்கு மேல் வழக்கு தாக்கல் செய்தவர்கள் மிஸ் தி பஸ் என்ற வார்த்தையை தான் சொல்றாங்க. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சலீம் சார், ரியலி யூ ஆர் கிரேட், கங்க்ராச்சுலேஷன். காரணம் என்னன்னா, நாங்கள் கூட நான் படித்தது இந்த கோட்டமேட்டில் உளும் ஆரம்ப பள்ளி, மேல்நிலை பள்ளி. அங்கே நான் 10வது வரைக்கும் படித்தேன். சிஎஸ்ஐ ஸ்கூலில் படித்தேன். என்ன மகிழ்ச்சின்னு சொன்னால், தமிழ்நாட்டிலேயே ஒரு ஜமாத் 4 பள்ளிக்கூடங்கள் நடத்துவது இதாய்ஷுல் இஸ்லாம் சாஃபியா ஜமாத்து தான் என்பதற்காக நாம் பாராட்டை அந்த ஜமாத்துக்கு சொல்லிக்கொள்ளணும். அவங்க ஒன்றுதான் 4 ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஆரம்ப பள்ளி, நடு மேல்நிலை பள்ளி, இன்னைக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், குனிமுத்தூரில் ஒரு ஆரம்ப பள்ளி நடத்துகிறாங்க. நான் சிஎஸ்ஐ ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தேன். நான் படிக்கிற காலத்தில் எங்களுக்கெல்லாம் அந்த ஸ்கூலில் ஏதாவது நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கும் போது கூட விடுமுறை நாளில் மாணவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்தினால் 12 மணி இல்லாமல் யாரும் வரணும். 12 மணி இல்லாமல் தான் சொன்னாங்க. முபாரக்கான வேலையில் எதுன்னு கேட்டால் நான் எப்போ வர்றோமோ அதுதான் முபாரக்கான. 10 மணிக்கு 10 to 10:30 நிக்கான்னு போட்டு 1:30 மணிக்கு முன்னால் நிக்கா ஓதுவது தான் வரலாறே கிடையாது. பாய் வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சா மதியான சாப்பாட்டு நேரத்துக்கு போனால் போதுங்கிறது தான் எல்லாமே நினைக்கிறதே. என்ன, லுஹர் தொழுதுக்கு போனால் அப்படி சாப்பிட்டு வந்துடலாம். அந்த நிக்காவில் கலந்து கொள்வதோ துவாவில் கலந்து கொள்வதோ அதை பற்றிய அக்கறைகள் நமக்கு இல்லை. ஆனால்
சலீம் அவர்களுடைய நிகழ்ச்சியில் இவ்வளவு பேர் நான் வருகிற போதே நான் பார்த்தேன், இவ்வளவு பேர் அக்கறையோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு பயம் என்ன என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்த நிகழ்வுகளில் அதற்கான ஃபீட்பேக்கை இங்கே பேசுபவர்கள் தர வேண்டும் என்கிற பயம்தான் எனக்கு நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்களாக நிகழ்ச்சி நடத்துவதற்கு என்ற பயம் எனக்கு இருந்தது. ஒரே ஒரு உரை போதும். நமது சுல்தான் இஸ்மாயில் சார் பேசிய உரை, அவர் ஒரு ஆசிரியரை போலவே வகுப்படுத்தார். எனக்கு ஒரு வருத்தம், நாங்கள் படிக்கிற போது எங்களுக்கு இப்படி சொல்லித் தருவதற்கு யாருமே இல்லை என்கிற வருத்தம் தான் எங்களுக்கு. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், இந்த உரையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். படிப்பு எல்லாம் 10th or +2 வந்திருப்பீங்க இல்லைங்களா? இன்னைக்கு உங்க பேசுறதுக்கு முன்னால பெற்றோர்கள் வெளியிருக்கவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். 2 நாளைக்கு முன்னால குளிக்க போன குளத்தை வந்து 2 பசங்க செத்துக்கிட்டாங்க இல்லைங்களா? இன்னைக்கு 10th எக்ஸாம் நேற்று முடிஞ்சிருக்கு, 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இந்த நிகழ்ச்சியை சலீம் சார் இன்னைக்கு ஆரம்பிச்சப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, சிபிஎஸ்சிக்கு இன்னும் எக்ஸாம் முடியல, அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டீங்களேன்னு சொன்னார். நான் சொன்னேன், பரவாயில்லை, இனிமேல் நான் சலீம் அவர்களிடம் சொல்லுகிறேன். ஆனால் பணம் கொடுத்து படிப்பவர்களை விட அரசு பள்ளிகளில் படிப்பவர்கள் மீதுதான் எங்களுக்கு அக்கறை அதிகம் என்று நான், அரசு பள்ளியிலும் அரசு உதவிவரும் பள்ளிகளிலும் இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக நாம் மாணவர்களுக்கு செய்தியை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒன்றே ஒன்று, நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். தேனி மாவட்டத்தில் என் அப்பாவோட சொந்த, எனக்கு பாய்ச்சிடலாம், என் அப்பாவோட சொந்த ஒரு பெரியவர்களும் தேனி மாவட்டத்தில் தேவதானப்பட்டி என்ற ஒரு சின்ன கிராமம், என் அம்மா பிறந்த ஊர், அந்த ஊரில் தான் தேனி மாவட்டத்தில் அதிகமாக அரசு பணி செய்பவர்கள். தேனி மாவட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இராணுவத்தில் பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறார். குற்ற பரம்பரையாக ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்துதான் இன்றைக்கு இராணுவத்தில், தேனி மாவட்டத்தில் போனால் ஒரு குறிப்பிட்ட சமூகம், நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், சமூகத்தில் வீட்டுக்கு ஒருவர் இராணுவ வீரராக. அப்போ நாம் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா தொடர்புகளுக்கும் இஸ்மாயில் சார் அவர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் வேலை வாய்ப்பு, கல்வி தொடர்பான பதிவுகளை போட்டுக்கொண்டே இருக்கு. அவர் போடுகிற போது கடைசியாக சொல்லுவது, இந்த செய்திகள் யாருக்காவது பயன்படும், உங்களுக்கு இது பயன்படாமல் போகலாம், யாருக்காவது பயன்படுத்தும், இதை பகிருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரே நேரத்தில் நான் அடுத்தும் சொல்லுவேன், ஜும்மா பயானில் வேலை வாய்ப்பு செய்திகளை 1 நிமிடம் சொல்லுங்கள், கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை 1 நிமிடம் சொல்லுங்கள் என்று சொன்ன போது ஒருவரிடம் சொன்னார், பள்ளிவாசல் மறுமைக்கு வழிகாட்டுவதற்காக இருக்கிறது, சொர்க்கத்துக்கு போறது தான் வழிகாட்டுவோம், வேலை வாய்ப்புலாம் சொல்ல மாட்டோம். நான் அவர்களிடம் சொன்னேன், வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லிவிடுகிறேன், வாழ்க்கிற போது வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டு இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்துக்கு போவதாக சொல்லுவதில் பலனில்லை. 2வது, செத்தா தான் சொர்க்கத்துக்கு உண்டுன்னா இப்பயே சாக முடியுமா? நம்ம வாழுகிற போதும் இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நல்ல கல்வி நமக்கு வர வேண்டும் இல்லையா? நம்ம சொல்லுவோம் இல்ல, கண் தவறு செய்தால் நாம் ஹதீஸ்ல கேட்டதா, கண் தவறு செய்தால் நரகத்துக்கு போகும், கை இன்னொரு பொருளை திருடினால் நாம் நரகத்துக்கு போவோம், கால் தவறான இடத்தை நோக்கி நடந்தால் நாம் நரகத்துக்கு போவோம். கண் தவறு செய்கிறது என்று சொல்லி கூடாகிறோம், கை இன்னொரு பொருளை திருடுகிறது என்று சொல்லி கையை வெட்டிவிட முடியாது, கால் தவறான இடத்துக்கு போகிறது என்று சொல்லி காலை வெட்டி விட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. கண் எதை பார்க்க வேண்டும், கை எதை எடுக்க வேண்டும், கால் எங்கு நோக்கி போக வேண்டும் என்று மூளை சொல்லுவதற்கு அறிவு அவசியம். அதனால்தான் அந்த அறிவை தருகிற கல்வி அவசியம் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை